Hi guys, let's make ரசம். இப்போ நம்ம ரசம் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். ஒரு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. இப்போது தேவையான அளவு வர கொத்தமல்லி, மிளகு ஒரு கப்பு, சீரகம் ஒரு கப்பு, அப்புறம் வரமிளகாய் ஒரு கப்பு. இப்போ வந்துட்டு அடுப்பு ஆன் பண்ணி தேவையான அளவு வர கொத்தமல்லி 4 ஸ்பூன் வர கொத்தமல்லி போட்டுக்கோங்க கைஸ். அப்புறம் வந்துட்டு 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜீரகம் 1/4 ஸ்பூன். அடுத்தது தேவையான அளவு 3, நான் காரத்துக்காக 3 வரமிளகாய் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. வெடிச்ச உடனே ஆஃப் பண்ணிக்கோங்க, ரொம்ப கலர் செவக்க வேணாம். இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணி மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. தேவையான அளவு கருவேப்பிலை இப்போ நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் இதாக வரணும், நல்லா பொடியாக வந்துடணும். அதே கடாயில் தக்காளி புளிஞ்சு விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். அது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கைஸ். கொஞ்சம் வதக்கிட்டு தேவையான அளவு புளி ஊற்றிக்கோங்க கைஸ். தேவையான அளவு புளி ஊற்றிட்டு தக்காளியும் புளியும் நல்லா கொதிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நான் சொல்லும்போது நீங்கள் அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கொதிச்சக்கப்புறம் அடுப்பு சிம் பண்ணிவிட்டு அந்த பவுடர் போட்டுருக்கோங்க. நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சது அதை எடுத்து அப்படியே இதுக்கு போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிங்கிள் ஆகணும், ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது கைஸ், அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி வரணும். இப்போ தேவையான அளவு வரமிளகாத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த உப்பு வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க கைஸ். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் சொல்கிற வரையும் நல்லா வதக்குங்க கைஸ். இந்த அளவுக்கும் வதக்கணும். நீங்கள் தண்ணி இடையில உங்களுக்கு தண்ணி வேணுன்னா ஊற்றிக்கோங்க. அது கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் கைஸ். அப்புறம் அடுப்பு சிம் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்ச பருப்பை எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கைஸ். இந்த டைமில் அடுப்பு பெருசு பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். எனக்கு வந்துட்டு வீட்டில் 5 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தகுந்தாப்பில் நான் ஊற்றிருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது கொதித்த உடனேயும் நீங்கள் எடுத்து ரச பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்கணும். ரசம் டேஸ்ட்னாவே கொதிக்கிறதுலலாம் உங்களுக்கு டேஸ்ட்டே இருக்குது. இந்த டைமில் எடுத்து ரச பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே கடாயில் வந்துட்டு இப்போ தாளிக்கணும். எண்ணெய் தேவையான அளவு, வரமிளகா கிள்ளின வரமிளகா 2 போட்டுக்கோங்க. அது வெடிச்சக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. இந்த டைமில் நல்லா வெடித்து வந்துடணும். வெடித்து வந்தக்கப்புறம் நீங்கள் போட்டுருங்க. அப்புறம் கருவேப்பிலை, அது 2 நல்லா வதக்கிட்டு அது வெடித்ததுனே நீங்கள் ரசத்தில் போட்டுருங்க. ரசம் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில்